ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரயன் கான்ஃபெக்ஷனரிஸ். இன்னைக்கு நம்ம சிக்கன் கிரேவி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கலாம். பேன் நல்லா சூடானதும் தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் சூடானதும் 1/2 கப் உரிச்சு வச்ச சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம சிக்கன் கிரேவிக்கான மசாலா வதக்கி அரைக்க போகிறோம். மசாலாக்கு சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணால் டேஸ்ட் நல்லா இருக்கும். சின்ன வெங்காயம் 50% குக் ஆனதும் இதில் இப்போ 2 துண்டு இஞ்சி 10 பல்லு பூண்டு சேர்த்து இதையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதில் 3 கிராம்பு 2 துண்டு பட்டை, 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு இது கூட 1/2 கப் துருவின தேங்காய் சேர்த்து வதக்கிக்கலாம். தேங்காய் துருவி சேர்த்தா வதங்குறதுக்கு ஈஸியா இருக்கும். இப்ப இதுல ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு லைட்டா வதக்கி விட்டுக்கலாம். இப்ப இதை நல்லா ஆற வச்சு அரைச்சு வச்சுக்கலாம். இப்ப இன்னொரு கடாய் எடுத்துக்கின்னு கிரேவி தாளிக்க தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா சூடானதும் தாளிக்க 2 கிராம்பு, 2 பட்டை, 1 டீஸ்பூன் சோம்பு போட்டு பொரிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்குல அரிஞ்சு அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்ப இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, 50% குக் ஆனா போதும். இப்ப இதுல மீடியம் சைஸ்ல 2 தக்காளி அரிஞ்சு வச்சிருக்கேன், அதையும் இது கூட சேர்த்து வதக்கிக்கலாம். மூடி போட்டு வச்சு வதக்கினா தக்காளி ஈஸியா வதங்கிடும். தக்காளி இப்ப வதங்கிடுச்சு. இப்ப இதுல உப்பு மஞ்சத்தூள் போட்டு சிக்கன் கழுவி வச்சிருக்கேன், அதையும் இதில் ஆட் பண்ணி வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு கம்மியாக போட்டுக்கோங்க. லாஸ்ட்டாக டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தேவைன்னா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் 1 டீஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், 2 டீஸ்பூன் சிக்கன் கிரேவி மசாலா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது வீட்டில் ப்ரிப்பேர் பண்ண சிக்கன் கிரேவி மசாலா. ரெசிபி வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க, அதை ஒரு நாள் ஷேர் பண்ணுறேன். இப்போ இதில் தண்ணி எதுவும் சேர்க்காம மூடி போட்டு சிக்கனை 50% குக் பண்ணிக்கலாம். சிக்கன் 50% குக் ஆனதும் நம்ம அரைச்சி வச்ச மசாலாவையும் இது கூடவே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க. லாஸ்டா கொத்தமல்லி போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். சுவையான சிக்கன் கிரேவி ரெடி. இந்த மாதிரி புது புது ரெசிபிஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.